கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தினோமா? இல்லை. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கு பாடகர் சங்கீத் விக்ரமசிங்கவுக்கு 2 லட்சம் ரூபாய், பாடல் உருவாக்கத்திற்கு 8 லட்சம் ரூபாய், இணையதளத்துக்கு 21 லட்சம் ரூபாய், அவ்வாறு நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. உரிய கேள்வி மனு முறைமைகள் பின்பற்றப்படாமல் செலவிடப்பட்டுள்ளது. முடியுமாக இருந்தால் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக தற்போது செலவுகளை முன்வையுங்கள். நான் பாராளுமன்றத்திலிருந்து விலகுகிறேன். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கு அமர வைப்பதற்காக தலா 15,000 ரூபாய் செலவிட்டு மாடல்களை அழைத்து வந்துள்ளார்கள். பெலவத்தையில் உள்ள நிதியத்திலிருந்துதான் அந்த 70 லட்சம் ரூபாவை செலுத்த வேண்டும். ஜனாதிபதி செயலகத்தின் கணக்காளர் காசோலியை எழுத மாட்டார். ஆரம்பிக்கும் போதே தோல்வி. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கான நிதியத்தை முடியுமாக இருந்தால் சாபியுங்கள். நீங்கள் பிரதி திரைசேரி செயலாளரோடாகத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள். உறுப்பினர் அவர்களை, அரச நிதியங்களை திரைசேரியின் கீழ் தான் சாபிக்க வேண்டும். ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் அல்லாமல் திரைசேரியின் கீழ் ஆரம்பிப்பதுதான் சரியான முறை. அவ்வாறுதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, நீங்கள் குறிப்பிட்ட இலக்கங்கள் தொடர்பிலான எழுத்து மூல ஆவணங்களை சமர்ப்பியுங்கள். 70 லட்சம், 2 லட்சம், 15,000 ரூபாய் என குறிப்பிடும் விடயங்களை வழங்குங்கள். ஆரம்ப நிகழ்வுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவிடப்படவில்லை. செலுத்துகையாக 9 லட்சம் ரூபாய் காணப்படுகிறது. அதுவும் இன்னும் செலுத்தப்படவில்லை. பெயர் குறிப்பிடப்பட்ட இசைக்கலைஞருக்கோ பாடலை எழுதுவதற்கோ இணையதளத்தை வடிவமைப்பதற்கோ குறிப்பிடப்பட்ட தொகை அனைத்தும் பொய்யானது. அது அடிப்படையற்றது. இதற்கான கேள்வி மனு கோரப்பட்டிருந்தது. அது தொடர்பில் அந்த உறுப்பினர் தவறிழைத்திருந்தார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வுக்காக 9 லட்சம் ரூபாய் விட 1 லட்சம் கூட அரசாங்கத்தினால் செலவிடப்படவும் இல்லை. செலவு செய்யும் எதிர்பார்ப்பும் இல்லை. தெரிவித்த கருத்து பொய்யானது என்பதை கூற விரும்புகிறேன். அதனை அடிப்படையாக கொண்டு அவர் பதவி விலக தேவையில்லை. பாராளுமன்றத்தில் இருக்கலாம். ஆனால் கூறிய கருத்து பொய்யானது.